சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த நிகழ்வில் நாம் அடுத்ததாக பார்க்க இருக்கின்ற தலைப்பு 9ஆம் திருமுறையில் 4வர் நான்மணி மாலை என்ற தலைப்பு. அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும், கற்பனை களஞ்சியம் சிவபிரகாச சுவாமிகள் அருளை செய்த அற்புதமான ஒரு நூல் தான் இந்த 4வர் நான்மணி மாலை. இன்றைக்கும் MA தமிழ், MA சைவ சித்தாந்தம் அல்லது BA தமிழ், சில கல்லூரிகள்ல BA தமிழுக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா 4வர் நான்மணி மாலை ஒரு தொகுப்பா வச்சிருப்பாங்க. காரணம் என்னன்னா, இதுல இருக்கிற இலக்கியம் மற்றும் இலக்கணம் ரெண்டுமே ரொம்ப அழகான ஒரு கலவையாக இந்த நூல்ல இருக்கும். அதனாலயும் ஒரு காரணம் இந்த புத்தகம் வச்சிருக்க இந்த நூலை வைக்கிறது. இன்னொன்னு என்னன்னா, ரொம்ப அழகான ஒரு அமைப்புலையும் இது இருக்கும். அதனாலதான் 4வர் நான்மணி மாலை ரொம்ப பிரபலமான ஒரு நூல். அடியார்களை பத்தி பேசுறது, 4வர் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே நமக்கு தெரியும். நம்ம 4வர் பெருமக்களை பத்தி பேசினது, காழிப்பிள்ளையார், அப்பர் பெருமான், நம்பி ஆரூரர் மற்றும் மாணிக்க வாசகரை பத்தி பேசின ஒரு நூல். இப்ப இதோடைய சார்பு நம்மளுக்கு 9ஆம் திருமுறையில எங்க இருந்துலாம் இதுல சார்பு இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக 9ஆம் திருமுறையும் 4வர் நான்மணி மாலையும் என்ற இந்த பொழிவு இப்போது நமக்கு அமைய இருக்கின்றது. அடியார்களை பத்தி பேசுறதுக்கே நாம போன ஜென்மத்துல செய்த புண்ணியம் தான் அவங்கள பத்தி பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட நமக்கு சாமி கொடுப்பாரு. அந்த விஷயத்துல இன்னைக்கு 4வர் நான்மணி மாலையும் அதே நேரத்துல 9ஆம் திருமுறையும் சேர்த்து சிந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு குருவருளும் திருவருளும் சேர்ந்து நமக்கு கொடுத்து அருள் செய்திருக்கிறது. நேரா தலைப்பு கொள்ள போலாம். தொண்டை மண்டலம் சான்றோர் உடைத்து அப்படிங்கிறது சர்வசாதாரணமா நாம கேட்கிற ஒரு விஷயம்தான். அப்ப இந்த தொண்டை மண்டலம் என்று சொல்லப்படுகின்ற காஞ்சிமா நகரத்துலதான் கற்பனை களஞ்சியம் சிவபிரகாசர், இவரை துறைமங்கலம் சிவபிரகாசர், நல்லாற்றூர் சிவபிரகாசர் என்றெல்லாம் அழைக்கின்ற ஒரு வழக்கத்தை நாம பார்க்கின்றோம். இன்றிலிருந்து சுமார் 350 வருடங்களுக்கு முற்பட்ட காலத்தைச் சேர்ந்தவராக இவர் இருக்கலாம் என்று கருதப்படுகின்றது. வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் அப்படிதான் சொல்றாங்க. அவர் எழுதின நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறாரு. அதுல நம்மளுக்கு ரொம்ப பிடித்தமான, ஏற்கனவே நாம ஆழமா சிந்திச்ச 3 நூல்கள் எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரு இலிங்க சங்கமம் என்று சொல்லப்படுகின்ற 3த்திற்கும் ஏற்ற மாதிரி உள்ள 3 நூல்கள் தான். உதாரணத்துக்கு குரு அப்படிங்கிறதுக்கு தான் திருச்செந்தில் நிரோட்டக யமக அந்தாதி என்ற ஒரு நூலை பார்த்தோம். தமிழ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, தமிழ்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக படிக்க வேண்டியது. ஏன்னா இந்த நூல் பாத்தீங்கன்னா திருச்செந்தில் என்று சொல்லப்படுகின்ற திருச்செந்தூர் முருகப்பெருமான் மேல அருளி செய்த ஒரு அற்புதமான பாடல். ஆனா ஒரு நூல். ஆனா இது குரு காணிக்கையாக அருளி செய்யப்பட்டது. அதனாலதான் இது இன்னும் நம்ம குருக்கான ஒரு நூலாதான் பார்த்துட்டு இருக்கிறோம். சிவஞான பாலய சுவாமிகள், அதாவது பொம்மபுர ஆதீனத்தின் சிவஞான பாலய சுவாமிகள் மேல கொண்ட ஒரு அன்பின் காரணமாக இதை வெளிப்பாடாக வந்த ஒரு நூல் இது. 30 பாடல்கள் கொண்ட அந்தாதி அமைப்புல நிரோஷ்டகம் என்று சொல்லப்படுகின்ற இதழ் அகல் முறையில, அதாவது இதழ்கள் ஒட்டாம பாடக்கூடிய அமைப்புல யமகமாக அமைந்த ஒரு அற்புதமான ஒரு நூல். கண்டிப்பாக நாம எல்லாரும் படித்து எங்க தமிழ்ல இவ்வளவு இருக்கு அப்படின்னு இருமாந்திருப்பன் கொலோ அப்படின்ற ஒரு நிலைப்பாடை நமக்கு கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு நூல். அடுத்தது இலிங்கம். இலிங்கம்னு சொல்லியாச்சுனாலே அவருடைய சோணசைல மாலையை கண்டிப்பா நாம நினைவில் கொள்ள வேண்டும். அற்புதமான 100 பாடல்கள் நம்மள அண்ணாமலையார் மேல உருக வச்சிருவாரு. அதுதான் உண்மை. அடுத்தது சங்கமம் என்று சொல்லப்படுகின்ற அடியார் நடுவுள் இருக்கும் அருளை தாராயே என்று நமக்கு பெருமானை பத்தி பாடும்போது அப்படிப்பட்ட ஒரு குட்டி பெரிய புராணமாக பார்க்கக்கூடிய நூல் தான் இன்று நமது சிந்தனைக்கு இருக்கக்கூடிய 4வர் நான்மணி மாலை. உண்மை விளக்கத்துல ஒரு பாடல் வரும். அதாவது கற்றா மனம் போல கசிந்து கசிந்தே உருகி உற்றாசான் லிங்கம் உயர் வேடம் பற்றாக என்று ஒரு பாடல் வரும். ஒரு வெண்பா. அந்த வெண்பா அமைப்பு, அந்த வெண்பாவோட இதை பாத்தீங்கன்னா உற்றாசான் குரு, இலிங்கம், சங்கமம் என்று சொல்லப்படுவது ரொம்ப முக்கியம் நம்மளுடைய சைவ பயணத்திற்கு அப்படிங்கறத மனவாசகம் கடந்த பெருமானும் நம்மளுக்கு இதுல அருளி செய்திருப்பாரு. அந்த அமைப்புல தான் இன்று நாம பார்க்க போகின்ற நூல் குட்டி பெரிய புராணம் என்று சொல்லப்படுகின்ற 4வர் நான்மணி மாலை. ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், 4வருக்கு என்று தனியாக இயற்றப்பட்ட ஒரு நூல், முதல் நூல் இதுதான். இப்ப நம்மளுக்கு ஒரு கேள்வி வரலாம்,
ஏங்க பெரிய புராணம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய புராணத்துல 3 பேர் தான் இருப்பாங்க, 4 பேர் இருக்க மாட்டாங்க. நம்ம மாணிக்க வாசகர் அதுல இல்ல. அப்ப மாணிக்க வாசகரையும் சேர்த்து 4 பேருக்குன்னு தனியா ஒரு நூல்னாக்க முதல் நூல் வந்து நாம இதைத்தான் சொல்ல முடிகின்றது. அப்படிப்பட்ட ஒரு நூல் தான் நாம இப்ப சிந்திக்க போறது. ஒரு பாடல்னு எடுத்துட்டோம்னு வைங்களேன், எப்படியெல்லாம் அந்த பாடலை பாடலாம் அப்படின்னாக்க, உதாரணத்துக்கு நம்ம பதிகங்கள், திருப்பதிகங்களை எடுத்து பார்ப்போமே. பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை, இந்த அமைப்புல தான் 10 பாடல்களுமே இருக்கும். எடுத்து பாத்தீங்கன்னா அந்த 10 பாடல்களும் இதே அமைப்புல தான் இருக்கும். உண்ணாமுலை உமையா ஆளோட மூடனா ஆகிய ஒருவன், அந்த பாடல் எடுத்து பாத்தீங்கன்னாலும் அந்த 11 பாடல்களும் இதே அமைப்புல தான் இருக்கும். இததான் பதிகம் என்று சொல்லுவார்கள். ஒரே ஒரு மலர் வச்சு ஒரு மாலை கோத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு. என்ன குறிப்புன்னா, மல்லிகைப்பூ மட்டும் வச்சு ஒரு மாலை கோத்தோன்னு வைங்க, எப்படி இருக்கும்? வெறும் மல்லிகைப்பூ மாலை தனியா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி பதிகம் என்று சொல்லப்படுவது. அப்ப நம்மளுக்கு திடீர்னு ஒரு ஆசை வரும், எங்க கனகாம்பரமும் இருக்குது மல்லியும் இருக்கு, ரெண்டையும் சேர்த்து கலந்து கட்டினா எப்படி இருக்கும்? ஒரு மல்லி ஒரு கனகாம்பரம், ஒரு மல்லி ஒரு கனகாம்பரம், அப்படியே அழகா கலர் கலரா வராது, நம்மளுக்கு சிகப்பும் வெள்ளையும் அழகா இருக்கும் இல்லையா அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் இல்லையா? அப்ப என்ன பண்ணுவோம்? ஒரு மல்லியை எடுப்போம், ஒரு கனகாம்பரத்தை எடுப்போம், அப்புறம் ஒரு மல்லி, அப்புறம் ஒரு கனகாம்பரம்னு மாத்தி மாத்தி கோப்போம் இல்லையா? இதைதான் இரட்டை மணி மாலை என்று சொல்லுகின்ற வழக்கத்தை பார்க்கின்றோம். இந்த இரட்டை மணி மாலை அப்படிங்கறது நாம ஏற்கனவே 11ஆம் திருமுறையில பார்க்கிற ஒரு அமைப்பு தான். 11ஆம் திருமுறை எடுத்து நீங்க படிச்சீங்கன்னா அது வந்து நிஜமாவே பிரபந்தம். இலக்கண குறிப்புகள் அத்தனையும் நாம அதுல பாத்திரலாம். நாங்க தமிழ் வழிபாட்டுல நிக்கிறோம், நாங்க தமிழ் வழியில நிக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்க 11ஆம் திருமுறைய படிக்கல அப்படின்னா நாம தமிழுக்குன்னு சொல்லி பேசுறதுக்கு பிரயோஜனமே இல்லைங்கிற சொல்ற அளவுக்கு உள்ள நூல் 11ஆம் திருமுறை. அதுல நாம பதிகத்தையும் பார்க்கலாம், காரைக்கால் அம்மையார் அருளி செய்திருக்கிற பதிக முறையும் பார்க்கலாம். அதே நேரத்துல அவங்களே நமக்கு வந்து ஒருபதும் அந்த நூல்லே வருது. அதே மாதிரி காரைக்கால் அம்மையாரை அருளி செய்த இரட்டை மணி மாலையும் நம்ம அதுல பார்க்கலாம். அந்த இரட்டை மணி மாலைங்கிறதா நம்ம சொன்ன மாதிரி 2 மலர் வச்சு கோக்குறது. அடுத்தது, நம்ம வீட்டுல மருதும் கொஞ்சம் பூத்திருக்குதுங்க, வளர்ந்துருக்குதுங்க, அதையும் நடுவில் வச்சா அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் தெரியுமா? அப்போ ஒரு மல்லி, ஒரு கனகாம்பரம், ஒரு மருது, அப்புறம் திருப்பி மல்லி, கனகாம்பரம், மருது, இப்படி நாம வச்சு கட்டணும்னு வைங்களேன். அததான் மும்மணி கோவை என்று சொல்லுவது. இதையும் நாம 11ஆம் திருமுறையில பார்க்க முடிகின்றது. அதற்கு பிறகுதான் அதனுடைய வளர்ச்சியாக வருவதுதான் இந்த 4 மணி மாலை அப்படிங்கறது. 4 மலர்கள் வச்சு கோக்குறது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மல்லி, ஒரு கனகாம்பரம், ஒரு மருது, அதோட ஒரு அலரியும் வச்சு கட்டுவாங்க. அந்த பிங்க் கலர்ல இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. இப்ப இந்த நிறங்களை எடுத்து பாருங்களேன். மல்லிங்கிறதுக்கு முத்து, கனகாம்பரம்ங்கிறதுக்கு வந்து பவளம், பச்சை, மருதுங்கிறதுக்கு வந்து மரகதம், அப்புறம் அலரிங்கிறதுக்கு வந்து மாணிக்கம். இப்படி இத மணிகளாக வச்சு கோத்தோம்னா எவ்வளவு அழகா ஒரு மாலை வருமோ அந்த அமைப்புலதான் இந்த 4 மணி மாலை அமைகின்றது. அப்ப ஒரு யாப்பு வகையை சேர்ந்த ஒரு பதிகமாக இருப்பதனுடைய வளர்ச்சி தான் இரட்டை மணி மாலை. இரட்டை மணி மாலையோட வளர்ச்சி தான் மும்மணிக்கோவை. மும்மணிக்கோவையோட வளர்ச்சி தான் 4 மணி மாலை. இந்த 4 மணி மாலையோட இலக்கணத்தை பார்த்தோம்னு வைங்களேன். வெண்பா, கலித்துறை, விருத்தம், அகவல், பின் பேசும் அந்தாதியினால் பதுப்பெறின் 4 மணி மாலை என நவில்வர் அப்படிங்கிறது தான் இதனுடைய இலக்கணம். அதாவது வெண்பா என்பது முத்து, கலித்துறை என்று சொல்லப்படுவது பவளம், விருத்தம் என்று சொல்லப்படுவது மரகதம், அகவல் என்று சொல்லப்படுவது மாணிக்கம். இந்த 4ஐயும் சேர்த்து அந்தாதியாக, ஏன்னா மாலை இல்லையா, மாலைன்னா கட்டணும் இல்லையா, கோத்து கட்டணும் இல்ல, ஒன்று சேர்ந்துதானே இருக்கணும். அதனால அந்தாதி முறையில வருவது, அந்தாதி அமைப்புல வருவது. இத அப்படியே எடுங்களேன். வெள்ளை முத்து, முத்து யாருக்குங்க அப்படின்னா வேற யாருக்கு? முத்து பந்தரு, முத்து சிவிகை, முத்து சின்னம் அப்படின்னு யாரு கேட்டாங்க? அவருக்கு உரித்தானதுதான் காழிப்பிள்ளையார். இது வெண்பா என்ற யாப்புல காழிப்பிள்ளையாருக்கு அமைந்திருக்கும். வெண்பா பாத்தீங்கன்னா செப்பலோசை உடையது, ஒரே சீரா போய்கிட்டே இருக்கும். காழிப்பிள்ளையாரோட வாழ்க்கையும் பாத்தீங்கன்னா ஒரே சீரா போகும். அவரு பிறந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா பால், அம்மா வந்து பால் கொடுக்கறாங்க. அந்த ஞானப்பால் அருந்தியதுல இருந்து அவருடைய வாழ்க்கை ஒரே சீரா போய்கிட்டே இருக்கும். அதனாலயோ என்னமோ வெண்பா அவருக்காக கொடுக்கப்பட்டது. பவளம், இது வந்து நமக்கு தெரியும். பவளம்ங்கிறது அப்பர் பெருமான்.
ஏன் அப்படின்னா பவளம் எங்க விளையும்? கடலுக்குள்ள. கடல்ல தூக்கி போட்டது யாரு? அப்பர் பெருமான. அப்போ அப்பர் பெருமான பத்தி பாடுறது பாத்தீங்கன்னா கலித்துறை அப்படிங்கிற ஒரு யாப்பு வகை. இந்த கலித்துறைங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்தோம்னு வைங்களேன். 8 தொகை நூல்கள் என்னெல்லாம்னு ஒரு பழைய பாடல் ஒண்ணு உண்டு. நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறு நூறு, ஒத்த 10 ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திரத்த 8 தொகைன்னு வரும். அப்ப கற்றறிந்தார் ஏத்தும் கலி சாதாரணமா எல்லாராலையும் பாட முடியாதுங்க கலித்துறையில. ஏன் அப்படின்னா எழுத்தெண்ணி பாடுவது. முதல் சீர் நமக்கு நேர் அசையாக இருந்துருச்சு அப்படின்னா அந்த ஒற்று நீக்கி நீங்க எண்ணி பாத்தீங்கன்னா 16 எழுத்துக்கள் இருக்கணும். நிறை அசையில ஆரம்பிச்சதுன்னு வைங்களேன், ஒற்று நீங்களாக 17 எழுத்துக்கள் வரணும். எழுத்தெண்ணி பாடுவதுதான் இந்த கட்டளை கலித்துறை என்று சொல்லப்படுவது. துறை மாறி மாறி வந்ததுனாலயோ என்னமோ தெரியல, அப்பர் பெருமானுக்கு அந்த யாப்பை நமக்கு கற்பனை களஞ்சியம் சிவபிரகாசர் வச்சுட்டாரு. அதே மாதிரி இன்னொன்னு பாருங்க, கற்றறிந்தார் ஏத்தும் கலி. அப்ப என்ன பொருள் அப்படின்னா, பட்டறிவும் நிறைய படிப்பறிவும் உள்ளவர். அவஸ்தப்பட்டதும் அப்பர் பெருமான் தான், நல்ல படிச்சவரும் அப்பர் பெருமான் தான். அதனால அவர் பாத்தீங்கன்னா கொடி கட்டி பறந்தார் அவருடைய அந்த ஞானத்திற்காக. அப்படிப்பட்டவர். அதனால கலித்துறை அவருக்கு எடுத்தாரா நம்ம கற்பனை களஞ்சியம் அப்படிங்கறதும் தெரியல. எதுவாக இருந்தாலும் பெருமானுடைய கருணை. அதே மாதிரி இதுல எப்பவுமே ஒரு துள்ளல் இருக்கும். அப்பர் பெருமானுடைய பாடல்கள்லயும் நாம அதை பார்க்க முடியும். அதாவது கட்டளை கலித்துறை எப்படின்னாக்க ஒரு துள்ளல் ஓசை உடையதாகவே இருக்கும். அப்பர் பெருமானுடைய பதிகங்கள்லயும் நாம அதை பார்க்க முடியும். ஏன்னா அவரு நேரா போயிட்டு ஏன்னா சேவகனாதானா தன்னை பார்த்தாரு. அதனால இவர் போய் சாமி கிட்ட போயிட்டு, சாமி சாமி எனக்கு திருவடி தீக்க கொடு சாமி, சாமி சாமி எனக்கு திருவடி தீக்க கொடு சாமி அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாரு. சாமி ஒரு நாள் கொடுத்துட்டாருன்னு வைங்க, என்ன ஆகும்? ஐயா எனக்கு திருவடி தீக்க கிடைச்சிருச்சு அப்படின்னு அந்த ஒரு துள்ளல். நாமளும் இப்ப கேட்டுட்டே இருக்கோம், தீபாவளி போனஸ் வேணும், பொங்கல் போனஸ் வேணும், பொங்கல் போனஸ் வேணும் கேட்டுட்டே இருக்கிறோம். திடீர்னு நம்ம பாஸ் அனௌன்ஸ் பண்ணாருன்னு வைங்க, எப்படி ஒரு குதிப்போம். அதே கதை தான். சாமி எனக்கு நந்தியும் சூலமும் பொரிச்சு கொடு சாமி, எனக்கு பொரிச்சு கொடு சாமின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. சாமி ஒரு இடத்துல வச்சுட்டு சிவச்சின்னங்களை பொறிக்கிறாரு. உடனே அவருக்கு ஒரு சந்தோஷம். நான் பார்த்துட்டேன், கண்டேன் அவர் திரு பாதம். யோசிச்சு பாருங்க, அந்த துள்ளலை நீங்க வேற நிறைய இடங்கள்ல பார்க்க முடியாது. அப்பர் பெருமானோட பதிகங்கள்ல ஏகத்துக்கு பார்க்கலாம். அதனாலையும் ஒரு காரணமாக இருக்கலாம், தெரியாது. அடுத்தது மரகதம், பச்சை நிறம். ஏன்னா ஆளால சுந்தரனாக இருந்து வந்தவர். கடல் நிறம், பச்சை நிறம் என்பது நமக்கு தெரியும். மரகதம் அவருக்கு உரியது. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா மரகத கல் எப்பவுமே ஒரு ஸ்பெஷாலிட்டி உள்ளதுதான். மரகத நடராஜர் என்ன, மரகத லிங்கம் என்ன அப்படின்னு பார்க்கும் போதே தனியா நம்மள ஒரு கவர்ந்துதான் செல்கின்றது. அந்த பச்சை நிறத்திற்கே உரித்தானது. எங்கேயெல்லாம் பச்சை நிறம் பார்க்கின்றோமோ அங்கே உடனேயே 4 நான்மணி மாலையும் நம்பி ஆரூரரும் கண்டிப்பாக நம்ம நினைவில் வருவதை நம்மளால தடுக்கவே முடியாது. அப்படிப்பட்டது. இதற்குரிய யாப்பு பாத்தீங்கன்னா விருத்தம் என்று சொல்லப்படுவது. விருத்தம் அகவல் ஓசை கொண்டது. ஏன் விருத்தத்தை எடுத்திருக்கலாம் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணினோம்னு வைங்களேன். காழி பிள்ளையாரும் அப்பர் பெருமானும் பாடினதை விட அப்பர் பெருமானோட 6ஆம் திருமுறை கொஞ்சம் விருத்தமா வரும். நிறைய பெரிய பெரிய வரிகள் வர்றதா இருக்கும். அதாவது கழி நெடிலடியில இருக்கும். ஆனா நம்பி ஆரூரரோடது பாத்தீங்கன்னா 6 சீர் 7 சீர் 8 சீர் தான் நிறைய. 54 பதிகங்கள். மொத்தமே நம்மளுக்கு கிடைச்சது 100 தான். அதுல 54 பதிகங்கள் இந்த கழி நெடிலடியிலேயே இருக்கும். அந்த அளவுக்கு. ஏன்னா அவருடைய தக்கைசி பண்ணலாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா முழுக்க அதுலதான் இருக்கும். அதே மாதிரி இந்தளம் பண்ணிலேயே 8 சீர் வச்சு 6 சீர் வச்சு பாடினாலும் நம்ம நம்பி ஆரூராதான் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு விருத்தம் அவருக்கு விருப்பமா இருந்த ஒரு காரணத்தினாலேயோ என்னமோ தெரியல, நம்ம கற்பனை களஞ்சியம் சிவபிரகாசரும் அந்த யாப்பை கையாட்டிருக்கிறத நாம இங்க பார்க்க முடிகின்றது. மாணிக்க வாசகர் அகவல் மயில் அகவல் ஓசை எடுக்கிற மாதிரி உள்ளதுனால அகவல் யாப்பை எடுக்கிறாரு. அகவல் யாப்புன்னா ஒரு இதழ் கிடையாது. அதுக்கு இந்த அளவுதான் இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் எத்தனை வரிகள் வேணாலும் இருக்கலாம். 2 வரி கூட இருக்கலாம், இல்லைன்னா 16 32 அடிகள் கூட அது போகலாம். அந்த அளவுக்கு அது நீளமா போகக்கூடியது. நிறைய, அதாவது ஸ்பேஸ் ரூம் ஃபார் ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய இடம் இருக்கக்கூடிய ஒரு யாப்பு வகை.
இப்ப மாணிக்க வாசகர் நேரடியாக நமக்கு 9ஆம் திருமுறையில பார்க்க முடியல, அதுதான் உண்மை. ஆனா மத்த மூவர் பத்தின குறிப்பு நேரடியாகவே நாம பார்க்க முடிகின்றது. உதாரணத்துக்கு பூந்துருத்தி நம்பிக்காட நம்பிகள் அருளி செய்த கோயில் திருப்பதிகம், இதுல 19வது திருப்பதிகம் அது எடுத்து பாத்தீங்கன்னு வைங்களேன். திருச்சிற்றம்பலம். அல்லியம் பூம்பழனத்து ஆமுனாவு கரசை செல்ல நெறி வகுத்த சேவகனே தென்தில்லை கொல்லை விட ஏறி கூத்தாடரங்காக செல்வம் நிறைந்த சேற்றம்பலமே சிந்தனையே. திருச்சிற்றம்பலம். இது திரு ஆமூர் என்ற திருத்தலத்தில் அவதாரம் செய்த நாவுக்கரசு பெருமான பத்தின ஒரு குறிப்பு. இதுல பாருங்க, அல்லியம் பூம்பழனத்து ஆமூர் நாவுக்கரசை செல்ல நெறி வகுத்த. எங்க செல்ல நெறி வகுத்த? பெருமானை நோக்கி செல்ல நெறி வகுத்த. அவர் மூலமாக நாம் பெருமான் திருவடிக்கு செல்ல நெறி வகுத்த. 2 விதமாகவும் நாம இதை பார்க்கிறோம். இது நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி அப்பர் பெருமானுக்கு கலித்துறை என்ற பாடல் தானே 4 நான்மணி மாலையில பார்த்தோம். துள்ளலோசை உடையது. 2வது பாடல், 6வது பாடல், 10வது பாடல், 14வது பாடல், 18வது பாடல், 22, 26, 30, 34, 38வது என்று சொல்லப்படுகின்ற 10 பாடல்கள் இந்த கலித்துறையில அமைந்த அப்பர் பெருமானுக்கு உரித்தான பாடல். இதுல என்னெல்லாம் நமக்கு 4 நான்மணி மாலையில வருதுன்னா, வயிற்று வலி தந்தது, அதை கொடுத்து சரி பண்ணது. அப்பூதி அடிகளுடைய பக்தி திறத்தை காமிக்கிறது. அப்பூதி அடிகளுடைய மகனுக்குள்ள அந்த விடம் நீக்கினது. திருமறை காட்டுல கதவு திறந்தது. படிக்காசு பெற்றது. இதை நாம இன்னும் சிந்திக்க போறோம். கல் மிதந்தது. இது எல்லாம் நமக்கு மிக அழகாக இந்த 4 நான்மணி மாலையில இந்த வரலாறுகள்லாம் நாம பார்க்க முடியும். அதனால்தான் செல்ல நெறி வகுத்த. எங்கே செல்ல நெறி வகுத்த? பெருமானை நோக்கி நாம் செல்வதற்கு நமக்கு நெறி வகுத்து கொடுத்த அப்பர் பெருமான் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா கதவு திறந்ததுன்னு சொல்றது என்ன பொருள் அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும். நம்மளுடைய மனக்கதவு அடைந்திருக்கின்றது. அப்பர் பெருமானுடைய பாடல்களை படித்தால் கதவு திறக்கும். அப்ப அடுத்த கேள்வி கேட்க கூடாது, அப்ப திருஞான சம்பந்தர் பாடி மூட வச்சாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு. பெருமானை உள்ளே நிறுத்தி கொண்டு மூட வேண்டும், வெளியில் விடாமல் இருப்பதற்காக அப்படிங்கிற மாதிரி பொருள் புரிஞ்சுக்கணும். ஆக இந்த குறிப்பை தான் நாம அப்பர் பெருமானுடைய பாடல்கள்ல பார்க்க முடியுது. அடுத்தது பாருங்க, பூந்துருத்தி நம்பிக்காட நம்பிகளுடைய 4வது பாடல். எம்பந்த வல்வினை நோய் தீர்த்திட்டு எமையாளும் சம்பந்தன் காடியர்கோன் தன்னையும் ஆட்கொண்டருளே அம்புந்து கண்ணாளும் தானும் ஆழிதில்லை செம்பொன் செய்யம்பலமே சேர்ந்திருக்கையாயிற்றே. திருச்சிற்றம்பலம். இது காழிப்பிள்ளையாருக்குள்ளது. 2 வரிகள் காழிப்பிள்ளையார பத்தியே சொல்றாரு பாருங்க. எம் பந்த வல்வினை நோய் தீர்த்திட்டு, எனக்கு என்னை பந்தித்து இருக்கின்ற வல்வினை நோய், இந்த நோயை தீர்த்திட்டு எமை ஆளும் சம்பந்தன் காழியர்கோன் தன்னையும் ஆட்கொண்டருளி அப்படின்ற ஒரு குறிப்பை சொல்றாரு. நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி முதல் பாடல்ல ஆரம்பிச்சு 5, 9, 13, 17, 21, 25, 29, 33, 37வது பாடல்கள் 4 நான்மணி மாலையில காழிப்பிள்ளையாருக்கு உரித்தானது. ஞானப்பால் அருந்தியதுல இருந்து, பொற்றாளம் பெற்றதுல இருந்து, பாலை நிலத்தை நெய்தல் நிலமாக மாற்றியதில் இருந்து, நிலத்தோட தன்மையை மாற்றினதில் இருந்து, முத்துச்சிவிகை முத்துப்பல்லக்கு சின்னம் பெற்றது, மதுரையில் அனல்வாதம் புனல்வாதம் புரிந்தது, எலும்பை பெண்ணாக மாற்றியது, ஆண்பனை பெண்பனையாக மாற்றியது, செட்டி மகனை உயிர்ப்பித்தது என்று இத்தனை அற்புதங்களையும் நமக்கு வைத்து அருள் செய்கின்ற 4 நான்மணி மாலையில என்ன குறிப்புனா, உலகியலுக்கும் அதே நேரத்துல அருளியலுக்கும் நமக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் கொடுக்க வல்லது காழிப்பிள்ளையாருடைய பதிகங்கள். அவருடைய எடுத்துக்காட்டுகளே பாருங்களேன். தன்மையை மாற்றக்கூடியது. நிலத்தின் தன்மை, நிலம் எத்தனை கடினமாக இருக்கும், அதனுடைய தன்மையை மாற்றக்கூடியது. அப்ப நம்ம தன்மையை மாற்ற முடியாமலா போயிடும் அவருடைய பதிகங்கள் இல்லையா? அதே மாதிரி செட்டி மகனை உயிர்ப்பித்தது. நாமெல்லாம் இன்னைக்கு என்ன பண்றோம்? பெருமான பத்தின எண்ணம் இல்லாமல் பிணங்களாக இருக்கின்றோம். நம்மை எழுப்பக்கூடிய பாடல்கள் தான் காழிப்பிள்ளையாருடைய பாடல்கள் அப்படிங்கறத நாம இங்க புரிஞ்சுக்கணும். அடுத்தது நம்பி ஆரூரர்.
நம்பி ஆரூரர் பத்தின அழகான ஒரு வரலாற்றை தான் நமக்கு 5வது பாடல்ல பூந்துருத்தி நம்பிக்காட நம்பிகள் அருளி செய்கின்றார். திருச்சிற்றம்பலம். களையா உடலோடு சேரமானாரூரன் வளையா மதம் மாறா வள்ளானை மேல் கொள்ள முளையா மதி சூடி மூவாயிரவரோடும் அளையா விளையாடும் அம்பலம் நாடரங்கியே. திருச்சிற்றம்பலம். நம்பி ஆரூரருக்கு உரித்தான பாடல்கள் நால்வர் நான்மணி மாலையில பாத்தீங்கன்னா 3, 7, 11, 15, 19, 23, 27, 31, 35, 39. இந்த பாடல்ல வர்ற களையா உடலோடு சேரமான் ஆரூரன் வளையா மதமாறா வெள்ளானை மேல்கொள்ள என்ற அந்த குறிப்பை நேரடியாகவே வைத்து இந்த ஒரு நால்வர் நான்மணி மாலையில ஒரு பாடல் வருவதையும் பார்க்கின்றோம். அதாவது அரசன் பரிமேல் வர நெடுநல் யானை ஒருத்தது அமர்ந்து போய் வரதன் கையிலை மலையடைந்த மணியே என்று நம்பி ஆரூரரை பத்தி கற்பனை களஞ்சியம் சிவபிரகாசர் பாடியிருப்பாரு. 27வது பாடலாக நாம பார்க்க முடிகின்றது. அதே மாதிரி நால்வர் நான்மணி மாலையில நம்பி ஆரூரருடைய வரலாற்றை சொல்லும் போது 2 மனைவிகளிடம் தூது சென்றது, குண்டையூர் நெல் பெற்றது, ஆலக்கோயில்ல பிச்சை எடுத்து பெருமான் வந்து நம்பி ஆரூரருக்கு உணவு கொடுத்தது, தோழமை தந்தோம்னு சொல்றாருல்ல அது, அவிநாசியில முதலை உண்ட பாலகனை மீட்டெடுத்தது, கலிக்காமரோடைய தோழமை பெற்றது, சேரமான் பெருமாள் நாயனாருடைய தோழமை பெற்றது, திருவையாற்றில் 6 வழி விட்டது, வெள்ளானையில் கைலாயம் சென்றது என்று இத்தனை அற்புதமான நிகழ்வுகளையும் அதில் வைத்து அருள் செய்வதை நாம பார்க்கின்றோம். அதே மாதிரி இன்னொரு பாடல் திருச்சிற்றம்பலம். திருமகன் முருகன் தேவியேலுமையாள் திருமகள் மருமகன் தாயாம் மருமகன் மதனன் மாமனேலிமவான் மலையுடை அமரத்தம் பாவை அரையர்த்தம் பாவை தருமனை வளனாம் சிவபூரன் தோழன் தனபதி சாட்டிய குடியார். திருச்சாட்டிய குடியில அமைஞ்ச ஒரு அழகான பாடல். அதாவது 5வது பாடல் திருச்சாட்டியக்குடியில 9ஆம் திருமுறையில வர்றது. இதுல பாத்தீங்கன்னா சிவபுரன் தோழன் தனபதி அப்படிங்கிற ஒரு குறிப்பை நமக்கு சொல்லி அருள் செய்வாரு. இதே குறிப்பை 7வது பாடல்ல நால்வர் நான்மணி மாலையில பார்க்க முடியும். அதாவது 7வது பாடல்ல என்ன சொல்லுவாரு அப்படின்னா, நம்பி ஆரூரரை முன்னாடி நிக்க வச்சு இத வந்து சேரமான் பெருமான் மன்னிக்கணும், நம்பி ஆரூரரை முன்னாடி நிக்க வச்சு நம்ம கற்பனை களஞ்சியம் சிவபிரகாசர் சொல்லுவது போல இந்த பாடலை நாம பார்க்கணும். நேரம் நிக்க வச்சு சொல்றாரு, சாமி எனக்கு தெரியும் ஏன் வந்து சிவபெருமான் உங்ககிட்ட என்னை தோழமை தந்தோம்னு சொல்றாருன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு சாமி அப்படின்னு. அப்ப நம்பி ஆரூரர் கேட்கிற மாதிரி நம்ம கற்பனை பண்ணிக்கணும் என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவர் சொல்றாரு, ஏன் தெரியுமா, ஒரு மனிதனுக்கு 2 விதமான தோழர்கள் இருக்கணும். எப்பவுமே யாரை எடுத்தீங்கன்னாலும் 2 நண்பர்கள் இருக்கணும். அந்த 2 பேர்ல ஒருத்தர் வந்து பணக்காரனா இருக்கணும், இன்னொருத்தர் வந்து அறிவுல சிறந்தவனா இருக்கணும். ஏன் அப்படின்னா, பணக்காரன் நம்மளுக்கு உதவி எப்போனாலும் பணம் வேணுங்கும் போது உதவி செய்யறதுக்கு, சந்தேகம் வரும்போது தீர்த்து வைக்கிறதுக்கு அறிவாளி ஒருத்தர் வேணும். அப்ப 2 தோழர்கள் வேணும் எப்பவுமே. சாமி பாக்குறாரா, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறான் ஏற்கனவே, யாரு அப்படின்னா குபேரன் செல்வந்தன். அப்ப அறிவில் சிறந்த ஒருத்தர் எனக்கு ஃப்ரெண்டா வேணுமேன்னு சொல்லி நினைச்சாராம். அதனால்தான் சாமி உங்களை வந்து ஃப்ரெண்டா எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு கற்பனை களஞ்சியம் சிவபிரகாசர் நம்பி ஆரூரர்கிட்ட உரையாடுவது போல இந்த பாடலை அமைச்சிருப்பாரு. 7வது பாடல் ரொம்ப அழகான ஒரு பாடல். அதாவது சிவபுரன் தோழன் தனபதி அப்படிங்கிற குறிப்பை நாம 2 இடங்கள்ல 9ஆம் திருமுறையில பார்க்க முடிகின்றது. அதே குறிப்பு நமக்கு நால்வர் நான்மணி மாலையில வருவதையும் பார்க்கின்றோம். ஆனா ஒரு நயமா சொல்லி இருப்பாரு, பணத்துக்கு ஒருத்தரையும் அறிவுக்கு ஒருத்தரும், அறிவுக்கு தான் சாமி நீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருப்பாரு. திருச்சிற்றம்பலம். அடுத்த பாடல் பாருங்க, கங்கை கொண்ட சோலைச்சரத்துல வர்ற ஒரு பாடல், கருவூர் தேவர் அருளி செய்தது 8வது பாடல். இதுவும் நல்ல அழகான ஒரு பாடல். கண்டிப்பாக நம்பி ஆரூரரை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துற பாடல்ன்றதுல எந்த சந்தேகமுமே கிடையாது. திருச்சிற்றம்பலம். தத்தையங்கனையார் தங்கள் மேல் வைத்த தயாவை 100,000 கூறிட்டு
இத்திலங்கொரு கூறு உன் கண் வைத்தவருக்கு அமருலகம் அளிக்கும் நின் பெருமை பித்தனென்றொரு கால் பேசுவரேனும் பொழைத்தவை பொறுத்தருள் செய்யும் கைத்தளமாடியேன் சென்னி மேல் வைத்த கங்கை கொண்ட சோழே சரத்தானே. இதுல பாருங்க, மூன்றாவது வரி, பித்தன் என்று ஒரு கால் பேசுவரேனும். இது யாருன்னு அவங்க நல்லா தெரியும். பித்தன் என்று ஒரு கால் பேசுவரேனும் புழை பொறுத்து புழைத்தவை பொறுத்து அருள் செய்யும் அப்படின்னு ஒரு குறிப்பை சொல்றாரு. நாம இப்ப என்ன பண்ணலாம், இத ஒரு அழகான எக்ஸ்கியூஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி காரணமா எடுத்துக்கலாம். எதுக்குன்னா, சாமி நான் உன்னை திட்டுறேன், எனக்கு உன் மேல கோவமா இருக்கேன், நான் திட்டுறேன், ஆனா பண்ணோட திட்ட போறேன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு பித்தா பிறை சூடி அப்படின்னு நாம ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா அருணகிரிநாதர் நம்மளுக்கு கை கொடுக்கிறாரு இந்த விஷயத்துல. என்ன சொல்றாருன்னா, தமிழ்ல வைதாரையும் காத்து அருள் செய்யக்கூடியது முருகப்பெருமான் அப்படின்னு. திட்டுங்கப்பா, முருகப்பெருமான் மேல கோவம் வந்துச்சுன்னா திட்டுங்க, ஆனா திட்டுறது என்ன பண்ணுங்க, தமிழ்ல திட்டுங்க அப்படின்னு நமக்கு சொல்றாரு. ஏன்னா திட்டினாலும் தமிழ்ல திட்டுனா அருள் செய்வாராம் முருகப்பெருமான். நம்ம சிவபெருமானும் அதே மாதிரி தானே, பித்தான்னு சொல்லி திட்டினாலும் நம்மளுக்கு அருள் செய்வாரு. இப்ப அதுக்கு தண்டனை கொடுத்துட்டாருன்னா ஒரு கேள்வி வந்துச்சுன்னு வைங்க, நம்மளுக்கு எப்பவுமே நம்பி ஆரூரர் பின்னாடி ஒளிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னா, இப்போ உள்ள காலகட்டத்துல பாருங்க, நீதி அரசர்கள் இருக்காங்கல்ல, ஜட்ஜுன்னு சொல்றோம் இல்லையா, நீதி அரசர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப ஏதாவது ஒரு கடினமான ஒரு கேஸ் வருது, ஒரு வழக்கு வருது, அதை வாதாடணும்னு எடுக்கும் போது என்ன பண்ணுவாங்க, இதே மாதிரி ஏற்கனவே வேற ஏதாவது ஒரு இடத்துல இப்படிப்பட்ட ஒரு வழக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வழக்காடு மன்றங்கள்ல உள்ள எல்லா வழக்குகளையும் எடுத்து பார்ப்பாங்க. இருந்ததுன்னா அதை வழியொற்றி இதற்கான தீர்ப்பை கொடுப்பாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க, அந்த வழக்குல இப்படி தீர்ப்பு கொடுத்திருக்கு, அதை வழியொட்டி நாங்க இதுக்கும் இப்படி தீர்ப்பு கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள பாதுகாத்துக்குவாங்க. ஏன்னா அவங்க முடிவு சொல்லும் போது அதற்கு இவங்க தானே முழு அதிகாரம் இவங்களுக்கு இருந்தாலும் முழு பொறுப்பும் அவங்களுக்கு இருக்கு இல்லையா. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்க அதை பின்பற்றி இதுக்கு தீர்ப்பு கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அதையே நாம கையில எடுக்கலாம். சாமி என்ன ஏன் திட்டின அப்படின்னு கேட்டாருன்னா, சாமி நம்பி ஆரூரர் என்ன சொன்னாரோ அதைத்தான் சாமி நாங்க பண்ணோம், அவரும் கோவத்துல சொன்னாரு, நாங்களும் கோவத்துல சொல்றோம், ஆனா அவர் பாடின மாதிரியே நாங்களும் பாடிருக்கோம் சாமி, அவருக்கு தண்டனை கொடுக்கல, எனக்கும் தண்டனை கொடுக்காத அப்படின்னு நாம பெருமான் கிட்ட நேர நின்னு ஆர்கியூ பண்றதுக்காக ஒரு அழகான வழியை கொடுத்தவர் தான் நம்பி ஆரூரர் என்பதை நாம் இந்த இடத்துல நயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது. சரி, இதெல்லாம் முடிச்சிட்டோமா? கொஞ்சம் மாணிக்கவாசகர் பக்கம் போலாம். இதுல பாத்தீங்கன்னா, மாணிக்கவாசகர் பத்தின நேரடியான குறிப்பு நமக்கு இல்லை அப்படிங்கறத பார்த்தோம். ஆனா நால்வர் நான்மணி மாலையில வர்ற மாணிக்கவாசகருடைய ஒரு பாடலை சான்றாக பார்க்க போகின்றோம். எதற்கு அப்படின்னா, 9ஆம் திருமுறையில வர்ற ஒரு பாடல், கடியார் கணம் புல்ல கண்ணப்பர் என்று உன் அடியாரமருலகம் ஆளனியாளாதே முடியா முத்தி வேள்வி மூவாயிரவரோடும் குடி வாழ்க்கை கொண்டு நீ குலாவி கூத்தாடினையே. இதுல கணம் புல்லர், கண்ணப்பர் இப்படிப்பட்ட அடியார்களுக்கெல்லாம் அமருலகம் அளித்தாய் பெருமானே அப்படின்னு ஒரு குறிப்பு சொல்றாரு. கணம்புல்லர் என்ன பண்ணாரு நமக்கு தெரியும், கண்ணப்பர் என்ன பண்ணாரு நமக்கு தெரியும். ஆனா இந்த பாடல் நால்வர் நான்மணி மாலையில வர்ற 12வது பாடல் எடுத்து பாருங்க. கற்பனை களஞ்சியம் சிவபிரகாச சுவாமிகள் இப்ப நேரம் மாணிக்கவாசகர் முன்னாடி நிக்கிறாரு. மாணிக்கவாசகர் முன்னாடி நின்னு சொல்றாரு, சாமி எனக்கு ஒண்ணு தெரிஞ்சு போச்சு, எல்லார விடையும் சிவபெருமானுக்கு உங்க பாடல்கள் மேல ரொம்ப ஆசை. அப்ப மாணிக்கவாசகர் கேக்குறாரு, எப்படிப்பா தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னுட்டு. அப்ப இவர் சொல்ல, இதெல்லாம் கற்பனை தான், நம்ம கற்பனை பண்ணிக்கணும். நால்வர் நான்மணி மாலை முழுக்க முழுக்க அப்படி பார்த்தாதான் நீங்க உங்களை ரசிச்சு அந்த நூலை படிக்கவும் முடியும், சிரிச்சு சிரிச்சு படிக்கவும் முடியும், ஆழமான பொருளை புரிந்தும் படிக்க முடியும். அப்ப கற்பனையா நீங்க பாத்துக்கணும். முன்னாடி நிக்க வச்சுட்டு இதை சொல்றாரு. அப்ப மாணிக்கவாசகர் கேக்குறாரு, எப்படிப்பா சொல்ற, அதை பத்தி அவ்வளவு உறுதியா எப்படிப்பா சொல்ற அப்படின்னுட்டு. அப்ப கற்பனை களஞ்சியம் சிவபிரகாசர் சொல்றாரு, ஏன் தெரியுமா, சொல்றேன் கேளுங்க. யாரெல்லாமோ பெருமான் பணி கொள்ளணும்னு நினைக்கிறாரு. அப்ப என்ன பண்றாரு, ஒருத்தட்ட போயிட்டு, இங்க பாரு மூக்க வெட்டு, இங்க பாரு உன் பொண்டாட்டிய கூட, இங்க பாரு புள்ளகரிய கூட, இந்த மாதிரி உன் கண்ணு கூட, அப்பாவை வெட்டு,
கோவணத்துக்கு நேரா எல்லாத்தையும் கொடு, இப்படி போட்டு ஒவ்வொருத்தரையா பாடாப்படுத்தி அவங்களுக்கு அடியவரா வர வச்சாரு சாமி. ஆனா உங்களை அடியவரா கொண்டு வர்றதுக்கு என்ன தெரியுமா பண்ணாரு சாமி? அவரு போய் பிரம்படி வாங்கினாரு, அவரு போய் மண்ணு சுமந்தாரு, அவரு குதிரை சேவகனா வந்தாரு. எப்ப? மதுரையில நம்மளுக்கே தெரியும், மதுரை இன்னும் எவ்வளவு சூடான ஒரு இடம்னு தெரியும். நம்ம சாமி ஜம்முன்னு கையில ஏர்கான்ல உட்காந்துக்கிட்டு இருக்கிறவர் பனிப்பிரதேசத்துல. அதை விட்டுவிட்டு குதிரையை கூட்டிக்கிட்டு மதுரையில வந்து அந்த வேகாத வெயில்ல வந்து நிக்கிறாரு. வேகாத வெயில்ல மண்ணு சுமந்து வேலை செய்யறாருன்னா, அப்போ உங்களை இதெல்லாம் செய்து உங்களை பணி கொள்றாருன்னா உங்க மேல அவருக்கு ஒரு தனி இஷ்டம் தானே சாமி அப்படின்னு சொல்ற ஒரு அழகான ஒரு பாடல் இந்த 12வது பாடல். பாத்துருவோம் பாடலை. திருச்சிற்றம்பலம். கடல் நீர வண்ணன் கண்ணொன்று இடந்து மாறை சீலம்பரற்று மலரடி கணிய பருதி கொடுத்த சுருதி நாயகர்க்கு மூடி விளக்கேரித்தும் கடிமலர் கோதை சூரி குழல் கருங்கண் மனைவியை அளித்தும் அருமகனூரும் பூங்கரு மயிருதவியும் நெல் மூளை வாரி இன்னமுதருத்தியும் கோவணம் நேர்தனை நிறுத்து கொடுத்தும் அகம்படு மணிமீன் ஆரற்கென விடுத்தும் பூட்டி அறிவாள் ஊட்டி அறிந்தும் தலையுடை ஒலிக்கும் சிலையிடை மோதியும் மொய் மலர் கோதை கை மலர் துணிந்தும் தந்தையை தடிந்து மைந்தனை கொன்று குற்றம் செய்த சுற்றம் களைந்தும் பூக்கொழு மாதர் மூக்கினை அறிந்தும் இளமுலை மாதர் வளமை துறந்தும் பண்டை நாள் ஒரு சிலர் தொண்டராயினர் பண்டை நாள் ஒரு சிலர் தொண்டராயினர். எவ்வளவு அழகா 63 நாயன்மார்களுடைய வரலாற்றை எவ்வளவு அழகா கொண்டு வர்றாரு பாருங்களேன். இதெல்லாம் செய்து ஒரு சிலர் உனக்கு தொண்டரானாங்கப்பா அப்படின்னு சாமி கிட்ட சொல்லிட்டு அடுத்தது பாருங்க. செங்கண்மால் தட கையில் சங்க நாண முள் தாமரை முறு கவிழ் மலர் மேல் பலம்பூரி கிடக்கும் வாதவூர் அன்ப பாடும் பணினி கூடும் பொருட்டு வாதவூர் அன்ப பாடும் பணினி கூடும் பொருட்டு என்ன பண்ணாரு தெரியுமா சாமி? மதுரை மாநகரில் குதிரை மாறியும் விண்புகழ் மூடி மீசை மண் போரை சுமந்தும் நீற்றழில் மேனியில் மாற்றடி பட்டும் நின்னை தொண்டன் என்ன கொண்டனன் நின்னை தோண்டன் என்ன கொண்டனன் இருக்கும் அடுக்கல் அரக்கன் எடுப்ப முலை போற வரை போரு மொயம்பின் மலை மகள் தழுவ மனமகிழ்வோனே மலை மகள் தழுவ மனமகிழ்வோனே. பெருமான எவ்வளவு அழகா, அதாவது பெருமான் வந்து ஒவ்வொருத்தரையா அடிமை கொள்றதுக்கு என்னென்னமோ பண்ணாரு. ஆனா உங்களை அடிமை கொள்றதுக்கு அவரு வந்து கஷ்டப்பட்டாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கணம் புல்லர் கண்ணப்பரை பத்தி சொல்ற ஒரு குறிப்பை நாம பார்க்கும்போது அதே மாதிரி நம்ம இன்னும் 2-3 அடியார்களை பத்தின குறிப்பு நமக்கு 9ஆம் திருமுறையில வருது. நேரடியா மாணிக்க வாசகர் வரலைனாலும் இந்த குறிப்புகள்லாம் நமக்கு கண்டிப்பா மாணிக்க வாசகரை நினைவுபடுத்தும் ஒரு விதமாக, ஏன்னா 4 நான்மணி மாலையில அந்த பாடல் வருவதனால நாம் அதை எடுத்துக்க முடிகின்றது. நிறைவாக ஒரு பாடலோடு இந்த பொழிவை நிறைவுக்கு கொண்டு வரலாம். நமக்கு தெரிந்த ஒரு வரலாறு, அதை எவ்வளவு அழகா நமக்கு கற்பனை களஞ்சியம் சிவபிரகாசர் கையாண்டிருக்கிறாருன்றதை பார்க்கலாம். சேந்தனார் அருளி செய்த திருவேழிமழலை பதிகத்திலிருந்து வருது. 12வது பாடல். பாடலங்கார பரிசில் காசருளி பழுத்த செந்தமிழ் மலர் சூடி நீடலங்காரத்து எம் பெருமக்கள் நெஞ்சினும் நிறைந்து நின்றானை வேடலங்கார கோலத்தின் முன்னமுதை திருவேழிமழலையூர் ஆளும் கேடிலங்கீர்த்தி கனக கற்பகத்தை கெழுமுதற் கெவ்விடத்தோனே அப்படின்றதுதான் இந்த பாடல். இதுல பாத்தீங்கன்னா
நீடலங்காரத்து பெருமக்கள் நெஞ்சினுள் நிறைந்து நின்றானே அப்படின்னு ஒரு குறிப்பை சொல்றதோட பாடலங்கார பரிசில் காசருளி அந்த பெருமக்களுக்கு யாருக்கு அப்படின்னா காழிப்பிள்ளையாருக்கும் அப்பர் பெருமானுக்கும் பரிசில் காசு அருளி அப்படிங்கிற ஒரு படிக்காசு பெற்ற அந்த வரலாற்றை நமக்கு திருவழிமலை பதிகத்துல சேந்தனார் பெருமான் வந்து பதிவு செய்யறத பாக்குறோம். அப்பர் பெருமான் இதை பதிவு செய்யறாரு, அதே நேரத்துல நம்ம நம்பி ஆரூரரும் பதிவு செய்யறாரு. ஆனா நம்பி ஆரூரர் கொஞ்சம் வித்தியாசமா, நயத்திற்கு சுந்தரன் இல்லையா, அவர் விட முடியுமா? அவர் என்ன பண்றாரு, நேர திருவழிமலை போறாரு, பதிகம் படிக்கிறாரு. அன்னைக்கு அவங்க 2 பேருக்கும் துட்டு கொடுத்தல, எனக்கும் துட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு சாமி கிட்ட போயிட்டு அழகா, அது ஒரு குழந்தை கேட்கும் இல்லையா, அந்த மாதிரி கேட்டுட்டு நிக்கிறாரு. அற்புதமான ஒரு நயம் நிறைந்த ஒரு பாடல் தான் திருவழிமலை பதிகத்திலையும் நாம பார்க்க முடிகின்றது. அதே மாதிரி நால்வர் நான்மணி மாலையில 10வது பாடல், இது அப்பர் பெருமானுக்கு உரித்தான பாடல். இதுல எப்படி எழுதியிருப்பாரு நம்ம கற்பனை களஞ்சியம் சிவபிரகாசர்னா, இப்ப வந்து அப்பர் பெருமான முன்னால நிக்க வச்சுக்கிறோம். கற்பனை களஞ்சியம் சிவபிரகாசருக்கும் அப்பர் பெருமானுக்கும் நடுவுல நடக்கிற உரையாடல், முன்னாடி வந்து அப்பர் பெருமான் நிக்கிறாரு. அப்ப இவர் கேட்கிறாரு, சாமி எனக்கு ஒரு சந்தேகம், நீங்க காழிப்பிள்ளையார் வந்து அப்பிள்ளை, ஏன்னா பால் குடிச்சதுனால தந்தை மகன்மை உறவு தானே பெருமானுக்கும் காழிப்பிள்ளையாருக்கும். அவரு வந்து பணம் வாங்கினாரு, நியாயம். அவர் வந்து இதுவும் வாங்கினாரு, முத்துப்பந்தல் முத்துச்சிவிகை, ஏன்னா அப்பாவோட சொத்து பிள்ளைக்கு தான் வரும், அதனால அது நியாயம், ஏத்துக்கலாம். நீங்க வந்து உங்களை வேலைக்காரன் தானே சொல்லிட்டு இருந்தீங்க. நானும் அதுவும் வந்துட்டு என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு தானே சொல்றீங்க. அப்ப எதையும் எதிர்பார்க்காம தானே நீங்க செய்துட்டு இருக்கிறீங்க. அப்ப நீங்க ஏன் பணம் வாங்குனீங்க? உங்களுக்கு நீங்க பணம் சாமி கொடுத்தாலும் நீங்க எப்படி வாங்கலாம் அப்படின்னு ஒரு நயமா கேட்டு நிக்கிற மாதிரி. இதுக்கு நேரடியா பதில் அப்பர் பெருமான் சொல்ற மாதிரி இல்லைன்னாலும் நாம வருவிச்சுக்க வேண்டிய பதில் என்ன அப்படின்னா, பெருமானுடைய கருணை தான் இங்க ஞாபகத்துக்கு வரணும். அப்பர் பெருமான் பசி பட்னிக்கு அஞ்சுறவர் கிடையாது, நம்மளுக்கு நல்லா தெரியும். உரைப்புக்கு அப்பர் பெருமான் தான். அத்தனை வயசுலயும் அந்த உரைப்பு தன்மையை விடாமல் இருந்தது அப்பர் பெருமான். அது நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்தது, அவர் பாடல்கள்ல இருந்தே தெரியும். அதனாலதான் சொல்லுவாங்கல்ல, சொல் உறுதிக்கு அப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பர் பெருமானுடைய பதிகங்களை படிக்கும் போது, உதாரணத்துக்கு 4ஆம் திருமுறை 5ஆம் திருமுறை எல்லாம் எடுத்து படிச்சோன்னு வைங்களேன், நாம் அதை படிக்கும் போது எப்படி ஒரு எண்ணம் நமக்கு வரும்னா, யாரோ நம்மள முன்னாடி நிக்க வச்சு நம்ம சட்டையை பிடிச்சி ஓங்கி பலார்னு அரைஞ்சிட்டு ஒரு வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருக்கிற நீயே அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கும் அப்பர் பெருமானுடைய பாடல்கள்லாம். சொல் உறுதிக்கு அப்பர், நயத்திற்கு சுந்தரன்னு சொல்ற மாதிரி, சந்தத்திற்கு நமக்கு தெரியும். இப்படி ஒவ்வொன்றும் சொல்லும் போது சொல் உறுதிக்கு அப்பர், அப்படிப்பட்ட உறுதித்தன்மை வாய்ந்தவர். சாமி பட்னி போட்டா அப்பர் பெருமான் என்ன கலங்கியா போறாரு? கண்டிப்பா கிடையாது. அதுவும் பெருமான் கொடுக்கிற கருணைன்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிடாம கூட இருந்திருப்பாரு. அவரால் இருக்க முடியும், ஏன்னா அவருடைய உறுதித்தன்மை அது. ஆனா அப்பர் பெருமான நம்பி வர்ற அடியார்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள கஷ்டப்படுத்திடக்கூடாது. சாமி இன்னைக்கும் அதை தாங்க பண்ணுவாரு. யோசிச்சு பாருங்க, சாமிய நேரடியா பிடிச்சவங்க எல்லாரையும் என்னெல்லாம் பாடுபடுத்திருக்காரு நாம இப்பதான் பார்த்தோம் இல்லையா. உன்னோட மூக்க வெட்டு, காலை வெட்டு, கையை வெட்டு, இதுதான் பார்த்தோம். ஆனா அடியார்களை பிடித்து அடியார்கள் மூலமா போனவங்களை யாரையாவது நீங்க வந்து பெருமான் கஷ்டப்படுத்திருக்காரான்னு பாத்தீங்கன்னா பண்ணது கிடையாது. ஏன்னா நடுவுல வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அருளாளர்கள் நிக்கிறாங்க. உதாரணத்துக்கு திருஞான சம்பந்த சுவாமிகள் நம்ம அப்பர் பெருமான வந்து அப்பூதி அடிகள் வணங்கி வழிபட்டு நின்னாரு. அவ்வளவா கஷ்டம்லாம் கொடுக்கல. ஒரே ஒரு இது, பிள்ளைய வந்து விஷம் கடிக்குது, அதையும் வந்து அழகா உடனேயே சரி பண்ணி கொடுத்துட்றாரு. நம்பி ஆரூரர், பெருமழலை குறும்பனார் நம்பி ஆரூரர் பேரை சொல்லியே கைலாயம் அடைந்தார். ஏதாவது கஷ்டப்பட்டதா நம்மளுக்கு தகவல் இருக்கா? இல்ல. சோமாசி மாற நாயனார் தெரியாது, கஷ்டப்படல. அவங்க கஷ்டப்பட்ட மாதிரி நமக்கு தகவல் இல்ல. குண்டையூர் கிழார் நேர பெருமானுடைய திருவடிதான், டைரக்ட் சர்வீஸ் மாதிரி, பாயிண்ட் டு பாயிண்ட் சர்வீஸ் மாதிரி, நான் ஸ்டாப், எங்கேயுமே இது கிடையாது, ஸ்ட்ரெயிட்டா. அதே மாதிரி பரவநாச்சியார், சங்கிலி நாச்சியார், அதே மாதிரி சேரமான் பெருமாள் நாயனார், நம்பி ஆரூரர் பேரை சொல்லியே அவங்க எல்லாருமே முக்தி அடைஞ்சிருக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கு ஏதாவது கஷ்டம் பெருமான் கொடுத்தாரா அப்படின்னா கொடுக்க முடியாது. ஏன்னா நம்பி ஆரூரர் நடுவுல நிக்கிறாரு. ஆனா நேரடியா பெருமானை பிடிச்சா கொஞ்சம் விளையாடிதான் பாப்பாரு நம்ம ஆளு. அது ஒண்ணும் பண்ண முடியாது. அது என்ன சொல்றது, விளையாட்டு புள்ளன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பெருமானும் நம்மளை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா இதுல பாருங்க, அப்பர் பெருமான் இந்த பாடல்ல வந்து என்ன சொல்றாருன்னா, அப்பர் பெருமானுக்கு கஷ்டம்னா அவர் கவலையே பட மாட்டாரு. கைலாயம் வரைக்கும் தேய எலும்பு தேய போனவரு
இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா ஒண்ணும் கிடையாதுன்னு அசால்ட்டா விட்டுருப்பாரு. ஆனா அடியார்கள் கஷ்டப்பட்ட கூடாதுன்றதுனால பெருமான் அங்க கொடுத்தாரு பணம். அதற்காக அப்பர் பெருமான் வாங்குறாரு. மத்தபடி நீங்க இதுல வேற எதுவுமே அந்த சொல்ல முடியாது. சேவகனா இருந்து எதிர்பார்த்தாரா, வேலை செய்ததற்காக கூலியா, இப்படி எல்லாம் சொல்லிடவே முடியாது. அந்த அமைப்பை தான் மிக அழகாக நயமாக நமக்கு இந்த இடத்துல அப்பர் பெருமானுடைய உழைப்பு, அவரோட உறுதி, அந்த உறுதி அவர் சொல்ல மட்டும் இல்ல, அவர் வாழ்க்கையிலும் அவருடைய செயல்லையும் இருந்ததை நாம ஒவ்வொரு இடத்திலையும் பார்க்க முடிகின்றது. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு வாழ்க்கை தான் நமக்கு நால்வர் பெருமக்களும் வாழ்ந்து காட்டினார்கள். யோசிச்சு பாருங்க, நால்வர்ல யாரையாவது நாம எடுத்து வாழணும் அப்படின்னு நினைச்சா, ஒரு எடுத்துக்காட்டா நினைச்சு வாழணும்னு நினைச்சா, அவர்களுடைய நிலைப்பாட்டுக்கு ஏற்ப நாம அவர்களை நம்ம குருவாக நாம எடுக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நமக்கு எவ்வளவு காரணம் சொல்றோம் ஒரு விஷயம் செய்யாம இருக்கிறதுக்கு. யோசிச்சு பாருங்க, என்ன சொல்றோம், காளி பிள்ளையார் என்னப்பா சின்ன பிள்ளையிலேயே அவருக்கு சாமி ஆட்கொண்டுட்டாரு, அவர் பண்ணிட்டாரு, நாங்க என்ன இப்போ 20 வயசு ஆச்சு, 40 வயசு ஆச்சு, இதுக்கு மேல எங்க போறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னு வைங்க. கவலைப்படாதீங்கப்பா, அப்பர் பெருமான் இருக்கிறாருன்னு கொண்டாந்து காமிக்கிறதுக்கு தான் 60 வயசுக்கு மேலையும் பெருமானை நோக்கின பயணத்தை மேற்கொள்ளலாம் அப்படிங்கறத காமிச்சாரு. வயசானதுக்கு அப்புறம் நான் வந்துக்கிறேன், சின்ன வயசுல என்னத்துக்கு அப்படிங்கிறவங்களுக்காக தான் காளி பிள்ளையார கொண்டு பெருமான் காட்டுறாரு. அவங்க 2 பேருக்கு என்னப்பா, 2 பேரும் கல்யாணம் பண்ணல, கல்யாணத்தை பண்ணிப்பாரு, அப்புறம் தெரியும் வீட்டுல நடக்கிற பிரச்சனைகள்லாம், கொட்டச்சல் தாங்க முடியல, எங்க சாமியை நினைக்கிறதுன்னு யாராவது நினைச்சோன்னு வைங்க, ஒண்ணு இல்லைங்க, 2 பொண்டாட்டி கட்டிக்கிட்டும் நான் பெருமானை நோக்கின பயணத்துல இருந்தேன் அப்படின்னு நம்பி ஆரூரர் வாழ்ந்து காட்டினாரு. அடுத்தது நம்ம எல்லாரும் சொல்றது, ஐடில இருக்கிறோம்ல, நம்மளுக்கு என்ன தெரியும், நாங்க 24 மணி நேரம் சப்போர்ட்ல இருக்கிறோங்க, ராத்திரி பகல் இல்லாம நாங்க வேலை செய்துகிட்டு இருக்கிறோம், 24/7 சப்போர்ட்ன்றானுங்க, ஆவுனா அடிச்சிடறானுங்க ஒரு வாட்ஸ்அப்ப, உடனே நாங்க போய் டேட்டா சென்டர்ல உட்கார வேண்டியது இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒரு முதலமைச்சரை விடவா ஒரு ஐடி சப்போர்ட் பர்சனுக்கு வேலை வந்துற போது, முதலமைச்சராக இருந்தாலும் பெருமானை நோக்கின பயணத்தில் போகலாம் என்பதற்காகத்தான் நமக்கு மாணிக்க வாசக பெருமான் வந்தாரு. ஆக ஒவ்வொருத்தரும் நமக்கு பாடம் சொல்வதற்காக, நமக்கு நம்மை வழிநடத்துவதற்காக, எப்படி இருந்தாலும் பெருமானை நோக்கின பயணத்தில் மேற்கொள்ளலாம், பண்ணலாம் அப்படிங்கறத ஒரு உறுதிப்பாட்டை நமக்கு கொடுப்பதற்காக வந்தவர்கள். இதை கற்பனை களஞ்சியம் சிவபிரகாசர் 4 மாலை என்ற நூலில் மிக அழகாக எடுத்து சொல்லி இருக்கின்றார். அதை அப்படியே நாம 9ஆம் திருமுறையில அருளாளர்கள் அருளி செய்திருப்பதன் மூலமாகவும் பார்க்க முடிகின்றது. அற்புதம். அதாவது அடியார்களை பத்தி பேசுவதற்கும் நினைப்பதற்கும் அவர்களுடைய புகழ் பாடுவதற்கும் ஏதோ கொஞ்சம் போன ஜென்மத்துல புண்ணியம் செய்திருந்தால்தான் நடக்கும். அந்த விஷயத்துல பெருமான் இன்று அந்த ஒரு பெரிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லி அவருடைய திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி சொல்லி அமைகின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார முத கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.